பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான அமல்னு தான் சொல்லணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு செல்வத்தில் ஒரு பெரும் பரக்கத்தும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஏற்படும்னு சொல்லலாம். நிறைய பேர் செல்வத்துக்காகவும் நிம்மதி இல்லைங்கிறதுக்காகவும் தான் நீங்கள் அமல்களை கேட்குறீங்க. இந்த வஜிஃபா கண்டிப்பாக அதற்கு போதுமானதாக இருக்கும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு பெரிய சிரமமாலாம் இருக்காது. ஏன்னா இது சின்ன ஒரு சூறா. அந்த சூறாவை 99 முறை ஓதணும். அதுக்கப்புறம் ஒரு இஸ்மு சொல்வேன், அந்த இஸ்மையும் 99 முறை ஓதிக்கொள்ளுங்க. அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப மனப்பாடமாக இருக்கக்கூடிய சின்ன சூறாங்கன்னா நம்ம ஈஸியாக ஓதிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அமல் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு நியத்து வச்சுக்கோங்க. இந்த தேவைக்காக தான் செய்கிறேன், அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு பிஸ்மி சொல்லி அதுக்கு பிறகு தரூதே இப்ராஹிமை 3 தடவை ஓதிக்கோங்க. ஏன்னா செலவாத் ஓதுவது ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், வெற்றி பெற வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இல்லை நீங்கள் கடைசியிலையாவது என்ன பண்ணிடணும், மறக்காமல் ஓதிடணும். இந்த சில இடத்துல நம்ம ஆரம்பத்தில் கடைசியில் 2லேயும் ஓதலாம். நம்ம இதில் ஆரம்பத்தில் மட்டும் ஓதுனா போதும். ஒரு இடத்துல ஓதுனாவே நமக்கு என்ன ஆயிரும், பரக்கத்து கிடைக்கும். நம்ம செலவாத் ஓதுனா அல்லாஹ் நம்ம மேலே அருள் பார்வையை பொழிகிறான். ஒரு தடவை செலவாத் ஓதுனா 10 நன்மை கிடைத்து 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 தேவைகள் நிறைவேற்றப்பட்டு 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுது. இவ்வளோ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய அந்த அமலை ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும். அப்போ 3 தடவை தரூதே இப்ராஹிம் ஓதிக்கோங்க. நம்ம தொழுகையில் அத்தையாத்தில் ஓதுவோமே அதுதான். அதுக்கப்புறம் சூரா கௌசர், அதாவது இன்னா ஆகுத்தீனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன சாணியக்க ஹுவலபுத்தர். வெறும் சின்ன சூறா, குரான்லேயே வச்சு ரொம்ப சின்ன சூறா இதுதான். சொல்லப்போனால் குல்ஹுவல்லாஹு அஹது சூறாவை விட இதுதான் சிறுசு. அப்போ குரான்லேயே வச்சு சின்ன சூறா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற இந்த கௌசர் சூறாவை 99 முறை ஓதுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னா கல் கௌசர், அல்லாஹ் கௌசர் கொடுத்ததை பற்றி, தடாகத்தை கொடுத்ததை பற்றி, அந்த அருட்குடைகளை கொடுத்ததை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இதை ஓதும் போது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஏக்கங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டத்தில் இருந்திருக்காங்க ஓதும் போது. அது வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த சூறா இறங்கினதுக்கு பிறகு ஓதியதுக்கு பிறகு பார்த்தா அப்படியே அவங்களுடைய நிலைமையே மாறுது. அவர்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலை உயர்த்துறாங்களாமா. அவங்க அப்படியே தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே உயர்த்தியிருக்காங்கன்னா தலையை. எந்த அளவுக்கு இந்த சூறா நபி அவர்களுடைய கவலையும் கஷ்டத்தையும் போக்கி தேவைகளை நிறைவேற்றிருக்குன்னு பாருங்க. முக்கியமாக அல்லாஹ் ஆறுதல் கூறக்கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்கு. இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுக்காக நம்ம இன்னும் சிறந்ததெல்லாம் வச்சிருக்கோம், அதனால இந்த சோதனைக்காக கண்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்போ இன்னைக்கு காசு இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் செல்வத்தை நான் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு உயர்ந்த செல்வம் கிடைக்கும்னு சொல்றான். இல்லை எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா, இதை ஓதுனா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆசைப்பட்ட அனைத்தையுமே இதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இது ஏற்படுத்தும். அடுத்தது இதை 99 முறை ஓதிக்கணும். ஓதுறதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இது ரொம்ப சின்ன சூறா தானே. ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 6 தடவை 7 தடவை ஓதிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் அமலவே முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஏ ரப்பனா ஏ கனியோ அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை இருக்குது பாருங்க, அதை 99 முறை ஓதிக்குங்க. ஏ ரப்பனானா என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே அழைக்கிறோம். ஏ கனியுனா செல்வந்தனே அப்படின்னு அல்லாஹ்வே அழைக்கிறோம். அப்படி நம்ம அழைத்தோம்னா என்ன ஆகும், அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுப்பான். அல்லாஹுடைய பெயர் கொண்டு எதை அழைக்கிறோமோ அதை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், நமக்கு அந்த பலனை கொடுப்பான். அப்போ ரப்பு அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அழைப்பதிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை சொல்லி அது போக செல்வத்தையும் சொல்லி அழைக்கும் போது அவனை செல்வந்தனே, என்னுடைய ரப்பு செல்வந்தன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ரப்பு அடியானாகிய நமக்கு அந்த செல்வத்தை கொடுப்பான். இதை 99 முறை ஓதிக்கோங்க. ஓதுறதுக்கு என்ன ஆகும், சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். யா ரப்பனா யா கனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக செல்வத்தை பரிபூர்ணமாக கொடுப்பான். ஏதாவது ஒரு அமலை எடுத்து செய்கிறோம்னா ஒரு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இன்னைக்கு ஜும்மா நேரத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை துவா செஞ்சேன். ஏன்னா எல்லாரும் துவா செய்ய சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. அதனால் நான் ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுகையிலேயே உங்களுக்காக சுன்னத்துடைய வக்கத்தில் ஃபர்லில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணேன்னா உங்களுக்காக துவா செஞ்சேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். உங்களுக்கும் சரி, பாலஸ்தீன மக்களுக்கும் சரி உயர்ந்த வாழ்க்கையை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய துவால என்னையும் சேர்த்திக் கொள்ளுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.